தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது தென்னிந்தியாவில் அன்றாட சமையலில் தாளிக்கும் போது பயன்படுத்தும் ஒரு பொதுவான பொருள்தான் கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலை உணவிற்கு நல்ல மணத்தையும் சுவையையும் கொடுக்கும். இத்தகைய கறிவேப்பிலை ஆரோக்கியமானது என்பதை அனைவருமே அறிவோம். இருந்தாலும் அதை மென்று சாப்பிட பிடிக்காது. எனவே சமையலில் சேர்க்கும் இந்த கறிவேப்பிலையை பெரும்பாலானோர் தூக்கி எறிவதுண்டு. கறிவேப்பிலை உடலில் பல மாயங்களை செய்யக்கூடியது. நமக்கு தெரிந்தது எல்லாம் கறிவேப்பிலை முடியின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது என்பது மட்டுமே. ஆனால் கறிவேப்பிலை உடலில் சந்திக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க பழங்காலம் முதலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் டீயில் கறிவேப்பிலை போட்டு குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது புற்றுநோய். உடலில் ஃப்ரீ ராடிக்கல்கள் அதிகம் இருந்தால் அது புற்றுநோய் போன்ற பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். கறிவேப்பிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறது. எனவே கறிவேப்பிலை டீயை குடிக்கும் போது அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ராடிக்கல்களால் உடல் செல்கள் சேதமடைவதை தடுக்கிறது. அடுத்ததாக கறிவேப்பிலை டீயை குடிப்பதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். கறிவேப்பிலையானது இன்சுலினை உற்பத்தி செய்யும் செல்களை தூண்டிவிட்டு சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. எனவே உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் மருத்துவரின் அனுமதியை பெற்று கறிவேப்பிலை டீயை குடிக்கலாம். அடுத்ததாக கறிவேப்பிலை செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க உதவுகிறது. கறிவேப்பிலையில் உள்ள செரிமான நொதிகள் செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் கறிவேப்பிலையில் மலமிளக்கி பண்புகள் இருப்பதால் இது குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை போக்கும். மேலும் இந்த டீயை குடிப்பதன் மூலம் வாய்வு தொல்லை பிரச்சனையும் நீங்கும். அடுத்ததாக கர்ப்ப காலத்தில் பெண்கள் பொதுவாக சந்திக்கும் ஒரு பிரச்சனை தான் காலை சோர்வு அல்லது காலை சுகவீனம். ஆனால் கறிவேப்பிலை டீயை குடிப்பதன் மூலம் கர்ப்பிணிகள் வாந்தி, குமட்டல் மற்றும் காலை சோர்வு போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். ஆனால் இந்த டீயை குடிக்கும் முன் மருத்துவரின் அனுமதியை பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கறிவேப்பிலையில் பீட்டா கரோட்டின் மற்றும் புரோட்டீன் இருக்கிறது. இவை இரண்டுமே தலைமுடிக்கு மிகவும் இன்றியமையாத சத்துக்கள் ஆகும். எனவே கறிவேப்பிலை டீயை குடிப்பதன் மூலம் இது பொடுகு தொல்லை, தலைமுடி உதிர்வு, முடி ஒல்லியாவது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உதவுகிறது. அடுத்ததாக கறிவேப்பிலை உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகளை எரிக்க பெரிதும் உதவுகிறது. மேலும் இது உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை அகற்ற உதவுகிறது. எனவே கறிவேப்பிலை டீயை தினமும் குடித்து வருவதன் மூலம் உடல் சுத்தமாக இருப்பதுடன் தொப்பையும் குறைவதை காணலாம். அடுத்ததாக கறிவேப்பிலையின் மனம் ஒரு நல்ல மன அழுத்த நிவாரணியாக செயல்படுகிறது. தற்போது மன அழுத்தம் தான் மக்கள் அனுபவிக்கும் பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கிறது. ஆகவே கறிவேப்பிலை டீயை தினசரி குடிப்பதன் மூலம் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடலாம். சரி, இப்போது கறிவேப்பிலை டீ தயாரிப்பது எப்படி என்பதை பார்க்கலாம். முதலில் ஒரு கையளவு கறிவேப்பிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து நீர் நன்கு கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் கறிவேப்பிலையை போட்டு அரை மணி நேரம் மூடி வைத்து ஊற வைக்க வேண்டும். பிறகு அதை வடிகட்டி சுவைக்கேற்ப தேன் மற்றும் எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும். முக்கியமாக கறிவேப்பிலை டீயின் முழு பலனை பெற வேண்டுமானால் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். நன்றி.